வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு எந்த வீடியோ வணக்கம், வணக்கம். பதிவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, வேர்ல்டு கப் ஃபைனல் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி குவார்ட்டர் ஃபைனல், ரவுண்ட் ஆஃப் 16, செமி ஃபைனல் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அத பத்தின ஒரு ரிவ்யூவும், ஃபைனல்ஸ் பத்தின ஒரு ப்ரெடிக்ஷனையும் இந்த வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வச்சு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ். ரிவ்யூ வந்து நீங்க பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. ப்ரெடிக்ஷன்லாம் பார்க்கலன்னா. போன எத்தனை பேர் வீடியோ வந்து பார்த்துருக்காங்க இந்த வீடியோவை? நாங்க லிங்க் கீழ குடுப்போம். போன வீடியோவையும் போய் செக் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நாங்க கொடுத்தது வந்து டான் நடந்திருக்கு. ஃபைனலும் நாங்க சொல்றதுதான் நடக்கும். ஆமா. நம்ம ப்ரெடிக்டர் கிங் தமிழ் யூடியூப் Predictor கம்யூனிட்டிலேயே நம்ம சொல்றதுதான் கரெக்டா நடக்குதாம். நீ அந்த லெவலுக்கு போயிட்ட. கம்யூனிட்டிலே ஆட் பண்ணிட்ட. சூப்பருங்க. யாரும் கூட மாட்டாங்க. நம்மளே ஃபைனல்ல நம்மளே யார் கோல் சொல்லிக்கணும். போடுறா அப்படிங்கிற அளவுக்கு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தெரியும். ஃபைனல்ல யார் கோல் போட போறா அப்படிங்கிற அளவுக்கு. சொல்லாதீங்க. ஏதாவது பண்ணிட போறாங்க. சொல்லல. வெளியாட்டையும் சொல்லிடாதீங்க. நான் இந்த வீடியோ முடியும் போது ஃபைனல்ல யாரு வின்னர் அடிக்க போறான்னு மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் அது நடந்துச்சுன்னா நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் சொல்லி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணணும் இந்த சேனலுக்கு. ஓகே ப்ரோ, பண்ணிடலாம். பண்ணிடலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் வாங்க ரிவ்யூக்கு வாங்க. நல்லதே ரிவ்யூக்கு வாங்க. கான்ஃபிடென்ட்டா இருக்கு. சரி, ரிவ்யூக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஃபைனல். ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஃபைனல் பிரான்ஸ் vs மொராக்கோ. ஸ்கிரீன் ஓபன் பண்ணுங்க. ஸ்கிரீன் போன அந்த ஸ்கிரீன் ஓபன். அதெல்லாம் போயிருச்சுங்க. நம்ம ஞாபகம் வருதுல்ல யாரு விளையாண்டான்னு சொல்லிட்டு. அப்படியே சொல்லு. வந்து அப்படியே கீழ உள்ள பாடி சோடாக்கு ஜூம் இன் பண்ணீங்கன்னா அவர் வந்து பிரான்ஸ் vs மொராக்கோ ஒரு டீமா விளையாடுதுங்க. மொராக்கோ வந்து ஜெயிச்சு உள்ள போக போகுதுங்க. மேட்ச் பாத்தியா நீனு? மேட்ச் பாத்தியா? மேட்ச்ல வந்து மொராக்கோ மாதிரியே விளையாடல. சைபாரி இன்ஜுரி, அதே எனக்கு தெரியாது. சைபாரி மெயின் பிளேயர், அவன் இன்ஜுரி, அதுவே எனக்கு தெரியாது. மொராக்கோ என்னங்க பண்ண முடியும்? மொராக்கோ மாதிரி தானே விளையாடணும். ஏன் விளையாடல? மொராக்கோக்கு வந்து ஸ்ட்ரைக்கர் இன்ஜுரி ஆனனால கொஞ்சம் தடுமாற்றம் சந்தித்து விட்டார்கள். இல்லன்னா நல்லா விளையாண்டுருப்பானுங்க. இல்லன்னா வின் பண்ணிருக்கோம். தடுமாற்றம் ஆயிருச்சு இல்ல. தடுமாற்றம் ஆயிருச்சு. அட்லீஸ்ட் ஒரு வந்து டஃப் வின்னாவது இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பிரான்ஸுக்கு ஈஸி வின்னா இருந்துச்சுங்க. ஈஸி வின்லாம் இல்ல, டஃப் தான். குன்றுவேன். ஈஸி வின்லாம் இல்ல, டஃப் தான். டஃப்பா தான் விளையாண்டானுங்க. பிரான்ஸ் வந்து அட்டாக் பண்ணானுங்க. அட்டாக் பண்ணாம இருந்தானுங்கன்னா டஃப்பா தான் இருந்திருக்கும். ரொம்பவே டஃப்பா இருந்திருக்கும். இவனுங்க அட்டாக்கிங்லயே வச்சிட்டு இருந்ததுனால கொஞ்சம் ஓகேவா தப்பிச்சிட்டானுங்க. சரி, அடுத்த குவார்டர் ஃபைனல். ஃபர்ஸ்ட் இதுல வந்து இவர் மொராக்கோ சொன்னாருப்பா. நாங்க 2 பேரும் பிரான்ஸ் தான் சொன்னோம். அந்த மாதிரி பிரான்ஸ் வந்துச்சு. அடுத்த குவார்டர் ஃபைனல் யாருக்குங்க? ஸ்பெயின் பெல்ஜியம் தானே? ஸ்பெயின் பெல்ஜியம். அதுல நான் சொன்ன மாதிரி ஸ்பெயினுக்கு நான் ஈஸி வின்னு சொன்னேன். அதே மாதிரி கொஞ்சம் ஈஸி வின்லாம் இல்ல. ஈஸி வின்லாம் இல்ல. உடனே இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஈஸி வின்லாம் கிடையாது. ஸ்பெயின் பெல்ஜியம், நான் ஸ்பெயின் வின் ஆகும்னு. ஆனா எனக்கு பெல்ஜியம் பத்தி தெரியாதுன்னு. ஆனா அதே ஐயா சாமி தான் சொன்னாரு, எனக்கு என்னமோ பெல்ஜியம் வந்து ஒரு நல்ல டஃப்பான ஃபைட் கொடுப்பாங்க. அது வந்து ஒரு ஜிங்ஸ்ங்க. அது வந்து நான் வந்து ஸ்பெயினுக்கு தான் சப்போர்ட் பண்றேன். அது எல்லாருக்கும் தெரியும். ஸ்பெயின் அர்ஜென்டினாக்கு தான் நான் சப்போர்ட் பண்றேன். அது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் பெல்ஜியம் வந்து ஒரு பயம் காமிச்சிருமோ அப்படின்னு நான் நினைச்சேன். எப்படி கோபாவர்டே வந்து அர்ஜென்டினாக்கு ஆப்போசிட்டா ஒரு பயம் காமிச்சிச்சோ அதே மாதிரி ஒரு பயம் காமிச்சிருமோ. அர்ஜென்டினாக்கு எல்லா டீமும் பயம் காமிக்கதாங்க செஞ்சுச்சு. அது இல்லாம நம்ம பாடி சோடா வந்து ஒரே நிமிஷம் இன்டர்வல் ஒரே நிமிஷம். எங்க போற? தங்கச்சி வந்துட்டா வீட்டுக்கு. என்ன ஒருத்தரும் ஓடிட்டு இருக்கீங்க? யாருல நீங்க? ஷீ. ஹலோ, என்னல பண்றீங்க? இதுல இருந்து ஆரம்பி. சரி, ஓகே, ஸ்டார்ட். இல்ல, விடு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிக்கோ. கரெக்டா கட் பண்ணிக்கோ. இல்ல, எனக்கு வந்து நான் சொல்றேனே, ஸ்பெயினும் பெல்ஜியம்லும் இருக்கேஸ்ல ஸ்பெயின் வின் பண்ணணும்னு 2 பேரும் சொன்னோம். ஆனா ஸ்பெயினுக்கு வந்து டஃப்பா இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். என் ரீசன் என்னன்னா, பெல்ஜியம் வந்து சூப்பரா அட்டாக் பண்ணிச்சு.
ஐயா சாமி நீங்க என்ன சொன்னீங்க? போன மேட்ச்ல வந்து பெல்ஜியம் சூப்பரா அட்டாக் பண்ணுச்சு. 4-1 ஜெயிச்சாங்க. தம்பி ஐயாசாமி நீப்பா அதனால பாடிஸோட தான்ப்பா நானு. பாடிஸோட என்ன சொன்னீங்க? இப்படி சொன்னீங்க. நீங்க 4-1 ஜெயிச்சாங்க. அதனால கண்டிப்பா பெல்ஜியம் வந்து வின் நான் பண்ணிருவாங்க. இப்பவும் சொல்றேன் ஸ்பெயின் வந்து லக்ல தான் வின் பண்ணா. ஆனா நீ வந்து எக்ஸ்ட்ரா டைம் வரைக்கும் போகணும். நான் என்ன சொன்னேன் 90 மினிட்ஸ்ல மேட்ச் முடிஞ்சிரும். எக்ஸ்ட்ரா டைம் எல்லாம் போகாது. எவன் அடிக்கிறானோ இது பண்ணிக்குவான், டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணிடுவாங்க. போச்சா இல்லையா? இல்ல. இதுல என்ன கண்டிப்பாங்க. பாயிண்ட்னா குணா நீங்க சொன்னதுல சொன்னதுதான் வந்து கரெக்ட். பெல்ஜியம் வந்து போன மேட்ச் 4 கோல் அடிச்சுச்சு. இந்த மேட்ச் அவனுக்கு இன்னும் நிறைய கோல் அடிப்பானுங்க. அதுதான் ஸ்பெயினுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஃபேக்டரா இருக்கும் அப்படின்னாங்க. ஆமா. ஆனா அது ஒரு மாதிரி ஸ்கேரியாவே இல்ல. டஃப்பா இருந்துச்சு. ஸ்கேரியாவே ஸ்கேரியா இல்லாம ஒரு கோல் இல்லைங்கிறத அடிச்சானுங்களா? ஸ்கேரியா இல்லைங்கிறத விட ஸ்பெயினோட கிளீன் ஷீட் ரெக்கார்டை அவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க. அது வந்து நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம். அது ஒரு இந்த மாதிரியான பிரான்ஸே அடிக்கல. போர்டு கேமா தான் போச்சு. சரியா? அவங்க ஒரு 4 போர்டு கோல், கேமா இவங்க தாங்க ஒரு 5 கோல் அப்படி இல்லாம இந்த மாதிரி போர்டு நீ கேம்ல வந்து ஸ்பெயின் காட் அப்பர் ஹேண்ட் அவ்வளவுதான். நீ இந்த இந்த வேர்ல்டு கப்ல நீ ஸ்பெயினோட மேட்ச் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா கிளீன் ஷீட். அப்போ நீ வந்து ஸ்பெயினுக்கு ஆப்போசிட்டா நீ 4-5 எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு கோல் போட்டதே அவங்களோட ரெக்கார்டை பிரேக் பண்ணிருக்காங்க. ஸ்பெயினோட டிஃபென்ஸை பிரேக் பண்ணிருக்காங்க. அதனால இல்ல அதுலயும் ஓகே வந்து பெல்ஜியம் வந்து கொஞ்சம் டிஃபெண்ட் தான் பண்ணுச்சு. பெல்ஜியம் வந்து டிஃபெண்ட் எப்படி பண்ணுச்சுன்னா எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துட்டு போயிடலாம், எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துட்டு போயிட்டு பெனால்ட்டில வேணா பாத்துக்கலாம்னு இருந்துச்சு. மைக்கேல் மெரினோ தான் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல வந்து கோல் அடிச்சிட்டான். 85th 90th மினிட் அந்த டைம்ல என்னமோ வந்து அடிச்சான். அவன் அடிக்காம இருந்திருந்தானா பெல்ஜியம்க்கு அப்பர் ஹேண்டா இருந்திருக்கும். அவனுங்க வந்து அடிக்காம இருந்திருந்தாலும் நீ எப்படி பேச முடியும்? அடிக்காம இருந்து விடுப்பா நீங்க டஃபா இருந்திருக்கும். கடையில கடைசி 10 நிமிஷத்துல போய் எவனாவது கோல் அடிச்சு வின்னிங் கோல் அடிச்சானா அது கஷ்டமான மேட்ச் தான். க்ளோஸ் டு நெட் இன்ஜுரி பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது எப்படி ஸ்பெயினோட வினுக்கு அதையும் நான் சொல்றேன். அது வந்து கோர்ட்டுவா பண்ணதுலயே ஒரு கேவலமான ஒரு இதுன்னா அதுதான். அவன் வந்து இன்ஜுரின்னு கத்துறான். அவனுக்கு வந்து 2 வகையும் போகும். இதே இது வந்து மேனேஜர் வந்து அவனை வெளியில எடுக்காம இருந்து தோத்துருந்தானுங்கன்னு வச்சுக்கோங்க. கோர்ட்டுவா பையன் தெரியுமா சொல்லியிருப்பான், நான் வந்து இன்ஜுரின்னு சொல்லிட்டேன், இருந்தாலும் மேனேஜர் என்ன எடுக்கல, நான் பெயின்லேயே விளையாண்டேன், அதனாலதான் கோலை தடுக்க முடியலன்னு இருப்பான். இப்ப எடுத்ததுனால எனக்கு கொஞ்சம் தான் பெயினா இருந்துச்சு, நான் உள்ள இருந்து கூட நான் டிஃபெண்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஒரு எப்படி ஒரு இப்படி ஒரு சீனியர் பிளேயர் வந்து பேசக்கூடாதோ அதை வந்து அவன் பண்ணான். எனக்கு அது வந்து கேட்டோன்னு என்ன இப்படிலாம் பேசுறான் பண்ணிருக்கான். ஏன்னா இவன் தான் கத்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ரொனால்டோ எடுத்துக்கலாம். செகண்ட் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இவனை எடுத்துக்கலாம், கோர்ட்டுவாஸ் எடுத்துக்கலாம். மேட்ரிட் மேல இருக்கிற வன்மம் சொல்லிக்கலாம். இல்ல மண்மன்லாம் இல்ல, யாரா இருந்தாலும் இப்ப ஒரு மேனேஜருக்கு வந்து இவன் இன்ஜுரின்னு கத்துறான். கத்தச்சுல வந்துட்டு மேனேஜர் என்ன நினைப்பான், நீ உனக்கு காஃப் பெயினா இருக்கு தூக்கல அப்படின்னா நீ திடீர்னு கோலை விட்டுட்டு என் மேல பழி போட்டுருவேன்னு சொல்லிட்டு மேனேஜர் தூக்கிட்டான். அப்பவே சண்டை போட்டு கேப்பா சண்டை போட்டான்ல செல்சிக்கு, எனக்கு ஓகேவா தான் இருக்கேன் நான் வந்து போவேன் அப்படின்னு அந்த மாதிரி சண்டை போட்டுருக்கணும். சண்டை போடாம உட்காந்துக்கிட்டு என்னை வந்து மேனேஜர் தூக்கிட்டாரு ஆனா என்னால விளையாண்டுருக்க முடியும்னு சொல்லி இன்டர்வியூ கொடுக்க கூடாது, அமைதியா இருக்கும். ஒரு சீனியர் பிளேயர் பண்ற வேலை கிடையாது. நார்வே வெர்சஸ் இங்கிலாந்து. நான் சொன்னது வந்து அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிட்டாங்க நார்வேய. ஆனா என்ன ஆச்சு அது, ஏன்னா அந்த மேட்ச் பாக்கல ஓகேவா. ஆனா நான் காலைல எழுந்து பாக்குறேன் ஃபுல்லா கான்ட்ரோவர்சி, ஸ்பைடர் கேம்ல அடிபட்டுருச்சு, வயர்ல பட்டு கீழே வந்துருச்சு. மேட்ச் பாத்தீங்களா நீங்க? அந்த ஒரு கான்ட்ரோவர்சி தான், அது தவிர வேற எதுவும் கிடையாது. மேட்ச் பார்க்கல, லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் பார்த்தேன். 75ல இருந்து தான் பார்க்கணும். அதான் அந்த ஸ்பைடர் கேம்ல மேட்ச் வந்து அது மேட்ச் அது அடிச்சிச்சா கன்ஃபார்மா? அடிச்சிச்சு. ஆனா பால டிடெக்ட் பண்ணல. FIFA வந்து என்ன இது பண்ணுது எங்களுக்கு தெரியல. பால வந்து கோஷியா மேட்ச்ல சின்ன முடியல பட்டது கூட டிடெக்ட் பண்ண அந்த சென்சார் வந்து வயர்ல பட்டதை டிடெக்ட் பண்ணலன்னு சொல்றாங்க. இல்ல அதையும் நான் பார்த்தேன். அதையும் எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு. அப்ப நான் ரிசர்ச் பண்ணலாம் சொல்றானே அது ஒரு ஹைட்டுக்கு மேல போச்சுன்னா அந்த சென்சார் ஒர்க் ஆகாது, ஹைட்டு கீழே இருக்குச்சுல அந்த சென்சார் ஒர்க் ஆகுங்கிறாங்க. தெரியல என்ன கதைன்னு சொல்ல முடியாது. ஆனா நார்வே இங்கிலாந்து மேட்ச் நம்ம இந்த வயர் வந்து வயர் ஆஃப் காடா இருக்குமோ, ஒரு வயர் ஆஃப் காட். வயர் ஆஃப் காடால இங்கிலாந்து ஃபைனல் போயிருந்தானுங்கன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இன்னொரு காட் அடிச்சுட்டு போயிட்டாரு. இது ரியல் காட். இது தவிர்த்திருக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் அண்ணன் டீம் ஆடு டீம் வெர்சஸ் ஆடு டீம்.
தூக்கி அது வந்து ஒரு ஈஸி மேட்சா இருந்திருக்கணும். எந்த பயத்தை காமிச்ச மேட்சுங்க இது. நாங்கெல்லாம் வெளியில போயிருவானுங்கன்னு தான் நினைச்சேன். எந்த மேட்ச்ல நம்ம அப்படி பயப்படாம இருந்தோம்? எல்லா மேட்ச்லயும் இப்படிதான் பயப்படுறோம். போன வேர்ல்டு கப்ல இருந்து அந்த ரெட் கார்டு வந்து டேபிள் அப்படியே டேர்ன் ஆகி நமக்கு ஒரு சாதகமான ஒரு பொசிஷன்ல போய் நிப்பாட்டிருச்சு. அந்த ரெட் கார்டு வச்சு நீ என்ன நினைக்கிறேன்? நான் சீரியஸாவே கேக்குறேன். அந்த ரெட் கார்டு வச்சு நீ என்ன நினைக்கிறேன்? அவன் பண்ணது முட்டாள்தனம் நான் சொல்லுவேன். டிஃபெண்டர் பண்ணது ஆமா முட்டாள்தனம். எல்லோல இருக்கான். சிமுலேட் பண்ணான்னா எல்லோ வரும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அப்பவும் போய் சிமுலேட் பண்ணானா கீழே விழுற மாதிரி. அது வந்து இது வந்து ஆல்ரெடி வேர்ல்டு கப்ல இந்த வேர்ல்டு கப்லயும் நடந்திருக்கு. நம்ம பாரகோவேல ஆல்மோரிம் கரெக்ட். அவனுக்கு சேம் ரெட் கார்டு தான். அதுவும் அவனுக்கும் ஒரு எல்லோ கார்டு வாங்கி செகண்ட் எல்லோ வாங்கி ரெட் வாங்கி முக்கியமான மேட்ச்ல வெளியே போனான். அவன் பெரிய பிளேயர் டீம்ல. அதேதான் நீ சிமுலேட் பண்ணினா உனக்கு கார்டு வரதான் செய்யும். He was out by rule. அவ்வளவுதான். ஆனா அப்படி நடந்துட்டான சுவிஸ் மேனேஜர் போய் சொன்னா பத்தியா, இது வந்து அர்ஜென்டினா வந்து ஸ்கிரிப்ட் இது சரியே இல்ல. அதான் சொல்றேன். ஆனா அதுதான் இது வந்து போன வேர்ல்ட் கப்ல இருந்து ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி வேர்ல்ட் கப்ல வரைக்கும் எவனுமே அப்படி சொல்ல மாட்டான். போன வேர்ல்ட் கப்ல இருந்து இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் வந்துருச்சு. அர்ஜென்டினா வின் பண்ணாலே வந்து இது ஒரு எக்ஸ்கியூஸா எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டானுங்க. சொல்லிடலாம் நம்ம இது வந்து ரிக்டுன்னு சொல்லிடலாம். அப்போ வந்து ஃபேன்ஸ் வந்து மெஸ்ஸியை எதிர்க்கிறாங்களோ இல்லையோ இந்த மேட்சை வந்து பார்க்காதவன் வந்துட்டு இல்ல இது கரப்ஷன்னாலதான் வின் பண்ணானுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களே இப்போ. எனக்கு அதுதான் ஃபீல் ஆகும். எவன் தோத்தாலும் இப்போ ஈஜிப்ட் தோத்தது வந்து அவனோட ரீசன் தான். அது 15 நிமிஷத்துல 3 கோல் விட்டானா கம்ப்ளீட்லி இஸ் ஃபால்ட். ஆனா வெளியில வந்துட்டு இது ரிக்டு அப்படின்னு சொன்னோம்னா ஈஜிப்ட யாருமே வந்து அவன் கேவலமா பண்ணிட்டு யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறான். சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி எடிட்ட போட்டுறாங்க. என்ன பண்ணுவாங்க? கீழே தள்ளி விடுறது போட்டுறாங்க. மேட்ச் ஃபுல்லா பார்க்காதவங்க அதை நம்பிடுறாங்க. பாருங்க ரெஃப்ரி வந்து அர்ஜென்டினாக்கு இப்படி சப்போர்ட் பண்றாங்க. நான் வரேன் இந்த எடிட்டுக்கு, இந்த எடிட்டோட இதுக்கு நான் வரேன். நீ சொல்லு. சரி, அதுக்கப்புறம் நான் குவார்டர் ஃபைனல் அதோட முடிஞ்சு. செமில வந்து அதே தானே, இங்கிலாந்து வர்சஸ் பிரான்ஸ் வர்சஸ் ஸ்பெயின். அதுல நான் நீ வந்து பிரான்ஸ் வின் பண்ணனும்னு. ஆமா ஆமா. நான் என்ன சொன்னேன்? இல்ல நான் என்ன சொன்னேன்? நீ ஸ்பெயின் சொன்னப்பா. எதுக்காக நான் ஸ்பெயின்னு சொன்னேன்? எதுக்காக ஸ்பெயின்னு சொன்னேன்? ரீசன் சொல்லு. பொசிஷன் கண்ட்ரோல். நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு bro. நான் பிரான்ஸ் வந்து கேமே விட்டானுங்க. நானும் ஒத்துக்கிட்டேன்ல, தோத்தது மொராக்கோ தோத்தது ஒத்துக்கிட்டேன்ல. நான் ஒத்துக்கிறேன். நான் முட்டை ஆரம்பி. சரி, முட்டுலாம் இல்ல ப்ரோ. என்னன்னா பிரான்ஸ் வந்து இதுவரைக்கும் ஒரு மாதிரியான அந்த ஸ்பீடி ஃபுட்பால் அதை ஆடிட்டு இருந்தாங்க. நம்ம வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி இதே செமிஃபைனல் தான் ப்ரெடிக்ட் பண்ணோம். இதே பிரான்ஸ் வந்து ஸ்பெயின் ப்ரெடிக்ட் பண்ணோம். அதுல நான் என்ன சொன்னேன்னா ஸ்பெயின். ஏன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் வாசஸ் ஸ்பீட் வந்து ஆல்வேஸ் கண்ட்ரோல் வின்ஸ் தி மேட்ச். ஆனா இந்த வேர்ல்டு கப் பார்த்தது வரைக்கும் இந்த ஸ்பெயினோட கண்ட்ரோலே வந்து நாட் அப் டு த மார்க்கா இருக்கோ. நாட் அப் டு த மார்க் தான் இருந்துச்சு. ஆனா பிரான்ஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே உள்ள அந்த ஸ்பீட்ல தான் இருந்தாங்க. சோ இந்த ஒரு பேசிஸ்ல தான் நான் வந்து இந்த மேட்ச் குவார்டர் ஃபைனல் மேட்ச் செமிஃபைனல் மேட்ச் ப்ரெடிக்ட் பண்ணேன். ஆனா இதுல என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே டேபிள்ஸ் டர்ன். ஸ்பெயின்ல வந்து இன்னும் கண்ட்ரோல் அதிகமா இருந்துச்சு. பிரான்ஸ்ல வந்து ஸ்பீட் இன்னும் தோத்துட்டானுங்க டீசென்ட்டா சொல்லு. அதனே டேபிள்ஸ் டர்ன். அவனுங்க வந்தானுங்க இவனுங்க வந்தானுங்க தோத்துட்டானுங்க. என்னங்க ஒலிசை என்னங்க பண்ணா? அவன்கிட்ட பாலே போலையே. யாரு? ஒலிசை இல்ல ஒலிசையெல்லாம் எடுத்தாங்க. ஒலிசை வந்து ட்ரை பண்ணா. நான் சொல்லவா, இது கல்பிட் வந்து டெம்பலே. ஒலிசை ட்ரை பண்ணா. டெம்பலே தான் வந்து ஆடுக்கு வந்து புள்ள காணுங்கிற மாதிரி சுத்திட்டு இருந்தான். எங்க போகணும்னு தெரியாம ஷார்ட் ஆன் டார்கெட் அடிக்கணும்னு சொல்லிட்டு கடைசி 90வது நிமிஷத்துல வந்து கோல் போஸ்ட பார்க்க அடிச்சான். அதையாவது பாஸ் பண்ணிருக்கலாம் லூசுப்பேன். மிட் வந்து இவங்களோட மிட் இருக்குல்ல, ரொட்ரி வந்து சரியான கிளாஸ் பிளே பண்றான். நான் சொல்றேன் ஸ்பெயினுக்கு வந்து 2 மிட்டு தான் ஓகேவா. ராபியோட் ஒண்ணு, இன்னொன்னு யாரு, சௌமினி, 2 பேர் தான். இவனுங்களுக்கு வந்து 4 மிட்டு மாதிரி விளையாண்டுட்டு இருந்தானுங்க.
ஓல்மோ விளாண்டான், ரொட்ரியோ விளாண்டான், இன்னொரு ஃபேபியன் ரூயிஸ். இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? சோமனி ம். வந்து மேட்ச்ல ரொம்ப பெருசா விளையாடல தெரியுமா? ஏன்னா அவன் இன்ஜுரியில இருந்தான். இன்ஜுரியில அப்ப ஏன் இருந்து விளையாட வச்சாங்க? காண்டே அவன் இருந்தான், அதான் காண்டே விளையாட பிரான்ஸ் வச்சாங்க. மேனேஜர் தப்பு தான் சொல்றேன். இன்ஜுரியில இருக்கான். அப்போ ம். வந்து ஒண்ணு நீ பேக்கப் யோசிச்சு செர்கிய கூட கொஞ்சம் கேம் மாதிரி ஆட விட்டு, இவனை கொஞ்சம் ம். பின்னாடி கரெக்ட். ராபியோட்ட வந்து சோமனி பொசிஷன்ல ம். ஆட விட்டு என்னனாலும் பண்ணிருக்கலாம். அவன் கரெக்ட். வந்து சோமனி ஆடணும், கால் உடைஞ்சாலும் அவன் ஆடணும்னு ஆட வச்சிட்டாங்க. யாருனாலும் ஆட வச்சிருக்கலாம். பிரான்ஸ்ல என்ன, ம். பிரான்ஸுக்கு இல்லாத எனக்கு டீமா? என்ன ஆ, எக்கச்சக்க பேர் உள்ள தூக்கி வச்சிருக்கானுங்க. சோமனி காண்டே வந்து இந்த மேட்ச்சுக்கு பண்ணி காண்டே வச்ச மாதிரி இருந்தான் உள்ள. என்னது என்னமோ சொல்ல வராங்க. என்னது? இந்த மேட்சுக்காண்டியே அவனுக்கு ரிசர்வ் பண்ணி வச்ச மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அவனை வேற மேட்ச்லாம் விளாட விடாம இதுல வந்து இவனை ஸ்பெஷல் கார்டு மாதிரி உள்ள இறக்கலாம் சோமனியா? அப்படிங்கிற மாதிரி காண்டே. சோமனியா. யா- சோமனி சொல்றேன். சோமனி இறங்குனானே, இதுக்கு முன்னாடி இறங்குனான். ஆனா வந்து அவன் இன்ஜுரியில இருக்கிறான் இப்போ. இன்ஜுரியில இருக்கவன எதுக்கு இறக்கணும்னே தெரியல. இல்ல யோசிச்சிருக்கணும். டிஷாம்ஸ் வந்து யோசிச்சிருக்கணும். இவனுக்கு வந்து ஸ்பெயின் வந்து பேட் மிட்ஃபீல்டர் லோட் டிசிஷன்ஸ். பண்ணுவானுங்க. ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஒண்ணுமே யோசிக்காம இது அவன் வந்து நான் என் ஸ்டைல்ல தான் அவனுங்க விளையாடணும். உள்ள போனா அவனுங்க ஸ்டைலே குழப்பி விட்டானுங்க ஸ்பெயின். நான் மிட்ல தான் வைப்பேன், நீ விங்குக்கு போனாதான் நீ உள்ள வருவேன், நான் மிட்லேயே வைப்பேன், நான் இந்த சைட் பாஸ் போடுவேன், நீ என்ன பண்ணுவேன், உன்னோட ரிதமை நான் கம்மி பண்ணுவேன், ஈஸியா பண்ணானுங்க. அதுவும் இல்லாம இன்னொன்னு நான் சொல்றேன், ஸ்பெயின் வந்து முன்னாடி 2014 வந்து இவனுங்க ஜெர்மனி ஆடுவானுங்க தெரியுமா, ஹை லைன்ல முன்னாடி வர வச்சுட்டு நியூ இயரை வந்துட்டு ஸ்வீப்பர் கீப்பர் மாதிரி பாக்ஸுக்கு வெளியில நிக்க வைப்பானுங்கல்ல, அந்த மாதிரி உனாய் சிமியோன் வந்தான். அதான் வந்துட்டு என்னங்க இது டாக்டிக்ஸ், செம டாக்டிக்ஸ். ஏன்னா இவனு வந்து ஒண்ணு கொடுத்தா த்ரூ பால் வந்துச்சுன்னா உனாய் சிமியோன் உள்ள போயிட்டு கிளியர் பண்ணி விட்டுறான். கிளியர் பண்ணாம அடி வாங்கினாலும் குபார்சி வந்து போஸ்ட மறைச்சிடுறான். பக்கா டாக்டிக்ஸ். எனக்கு வந்து இந்த பிரான்ஸோட வீக்னஸ் கிரிப்டனைட்னா இவனுங்க தான் கரெக்டா விளையாண்டானுங்க. என்னெல்லாம் வீக் பாயிண்ட் இருக்கோ எல்லாத்தையுமே இது பண்ணானுங்க, யூஸ் பண்ணானுங்க. எம்பாப்பேக்கு வந்து இன்னும் கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணணும். அது அவனுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. பால வாங்கி கோல் போஸ்ட் அடிக்கிறது கூட நிறைய 88th மினிட்ல ஒரு ஃப்ரீ கிக் கிடைச்சிச்சு. ஃப்ரீ கிக் வந்து அவனால அடிக்க முடியாது, அது வந்து இம்பாசிபிள் ஆங்கிள். பாஸ் கொடுக்கணும், இல்லைன்னா வேற யாரையாவது அடிக்க வைக்கணும். இல்ல நான் வந்து ரொனால்டோ மெஸ்ஸி மாதிரி ப்ரெஷர்லயே நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல எங்கேயோ ஒரு இடத்துல அடிச்சான், மேலையும் சைட்ல ஏதோ ஒரு இடத்துல. அது தேவையில்லாத ஒரு மேட்ரு. வேற யார்ட்டையா கொடுக்கணும், இல்லை நீட்டா ஒரு பாஸ் போடு, ஒரு கிராஸ் போடு, இருக்கிறவன் அடிப்பான். ஏன்னா பிரான்ஸ்லயும் ஹெட்டர் அடிக்கிறவனுங்க நிறைய பேர் இருக்கான். உன்னி இருக்கான் உள்ள, நிறைய பேர் இருக்கானுங்க ஹெட்டர் அடிக்கிறதுக்கு. எவனாவது உப்பமேக்கானோ இருந்தான், யாராவது அடிப்பானுங்க. எதுவுமே இல்லை, நான் வந்து இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொன்னு வந்து சலீபா ஸ்டார்டிங்ல வெளியே போனது, அது ஸ்பெயினுக்குள்ள ஒரு கொஞ்சம் எல்லா பிளேயர்ஸுமே இன்ஜூர் ஆகிட்டே இருக்காங்க. நூனோ மெண்டஸ் இன்ஜூர் ஆனோம், கூர்ட்டுவாஸ் இன்ஜூர் ஆனோம், சலீபா இன்ஜூர் ஆனோம். பிரான்ஸுக்கே பிளாக் மேஜிக் போடுவானுங்களா எவனாவது? ஃபைனல்ல வந்து பிளாக் மேஜிக்கா? பிளாக்குக்கே பிளாக் மேஜிக்காங்க. நீங்க இப்படி ரேசிஸ்டா பேசுறீங்க. எங்க நாங்க பேசலாங்க, ஓபனா பேசலாம் ப்ரோ, அவ்வளவுதான். இது வந்து தப்புன்னு நினைச்சா தப்பு, இது வந்து ஜாலின்னு நினைச்சா ஜாலி. இந்தியன்ஸ்க்குலாம் வந்து நிகா பாஸ் இருக்கு ப்ரோ. we have the n-word pass. நிகா ரைட். we have the pass. நம்ம மெக்சிகன்ஸ்லாம் நிகாவை நிகான்னு கூப்பிடலாம். சரி, அடுத்த மேட்ச், இன்னைக்கு நடந்த மேட்ச் இங்கிலாந்து அர்ஜென்டினா. அர்ஜென்டினா வர்சஸ் இங்கிலாந்து. நினைச்ச மாதிரியே கடவுள் ஆட்டம். ஆனா ஸ்பெயினும் பிரான்ஸும் மனசுல ஸ்பெயின் வந்து எப்படி சப்ஸ்டியூட் பண்ணானுங்க, ஒரு கோல் தான் லீடு. ஒரு கோல் லீடா இருந்தாலும் நான் ஹோல்ட் பண்ணுவேன், அதனால பெட்ரியை உள்ள இறக்குனேன். மிட்ஃபீல்ட ஹோல்ட் பண்ணிடுவான், நீட்டா விளையாடுவான், அட்டாக்கும் பண்றான், டிஃபெண்டும் பண்ணுவான். சப்ஸ்டியூட்டே அந்த மாதிரி தான் இறக்குனானுங்க. இங்கிலாந்து என்ன பண்ணா, ஒரு கோல் வாங்கிட்டு அர்ஜென்டினால எல்லாரும் உள்ள வந்துட்டான். இல்ல சப்ஸ்டியூட் பண்ணதே 3 பேர் தான், இன்னும் 2 பேரை வந்து அட்டாக்கரை போட்டிருந்தானுங்கன்னு வச்சுக்கோங்க. ஆண்டனி கார்டனை, வெஸ்ட் கார்டனை வெளியிலே தூக்கிருக்க கூடாது, அது வந்து ஃபர்ஸ்ட் பிளண்டர். அவன் புரியல, கார்டனை தூக்குனாலும் ராஷ்வர்ட் அவன்காண்டி உள்ள இறக்கி இருக்கணும். ராஷ்வர்ட் இறக்கல. ராஷ்வர்ட் வந்து 90th மினிட்ல இறக்குறான். அவன் ராஷ்வர்ட முதல்ல உள்ள இறக்கி இருந்தாவது ஒரு கவுண்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், ராஷ்வர்ட் ஓடுவான். சம்திங் ஏதாவது ஒண்ணு, உன்னோட ஆண்டனி கார்டனுக்கு வந்து டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ராஷ்வர்ட் இறக்கி. வந்து சிம்பிளா ட்விச்சரோட டாக்டிக் தான், சரியா? டாக்டிக்ஸ் இதுதான், பட் டாக்டிக்ஸ் வந்து வேற ஏதாவது ஒரு டீம் கூட பண்ணலாம், அர்ஜென்டினா கூட பண்ண கூடாது. நாட் அகைன்ஸ்ட் தி கோட். டாட்மன்ல இருந்தான்ல,
டார்ட்மண்ட் ம், பையன் ஃபைனல் வந்துச்சுல்ல, ம், அதுல இந்த டிரா ஆகும் தெரியுமா? 1-1 நினைச்சு லெவன்டோஸ்கி டிரா பண்ணி வச்சிருப்பான். ம். சரி. அப்பவுமே அப்பவுமே இதேதான் ம். பண்ணான். அப்பவுமே வந்து டிஃபெண்டர் இறக்கி அங்க பஸ்ஸ பார்க் பண்ணி பஸ்ஸ பார்க் பண்றதுன்னா மொரினோ அளவுக்கு உள்ள அந்த பஸ் பார்க்கிங் இருக்காது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சிட்டி செல்சி UCL ஃபைனல் என்ன நடந்துச்சு? எனக்கு ஞாபகம் இருக்குல்ல. என்னாச்சு? டிஃபெண்டர்ஸ்ன்னுட்டு அதுங்க ஒரு கொஸ்டின் இருக்கு. இல்ல. டிஃபெண்டர்ஸ்ன்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. டிஃபெண்டர்ஸ் வந்து அவங்க எக்யூப்டா இருந்தானுங்களா? செல்சில வந்து நல்ல டிஃபெண்டர் இருந்தான். ஆஸ்பி இருந்தான், இரு ரீஸ் இருந்தான், ரூடிகர் இருந்தான் இருந்தான். இருந்தான். அதுவும் எப்பவுமே 5 டிஃபெண்டர் வச்சு தான் அவங்க எப்பவுமே ஸ்டார்ட்டிங்கே விளையாடுவானுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பேக்கப்பும் இருந்துச்சு உள்ள. ட்விச்சரோடது எப்பவுமே நான் எடுக்கிற டீம் அவன் ஸ்ட்ரிக்ட் டீம் தான். இப்போ பால்மர் வந்து ஃபார்ம்லயே இல்ல. ஆனா நல்ல பிளேயர். ம். ஃபார்ம்ல இருந்தாதான் உள்ள ஸ்குவாடுக்குள்ள இல்லைன்னா கிடையாது. அந்த ஓகே. மாதிரி ஸ்ட்ரிக்டா திஸ் இஸ் ஃபைன். இருக்கிறவன் தான். இல்ல அவனை எல்லாம் பொறுத்த ஓகே வரைக்கும் தான் ப்ரோ. இட் வாஸ் குட். பட் இட் வாஸ் நாட் இட் வாஸ் குட். மேட்ச் ஆகல. ஸ்டோன்ஸ் இன்ஜுரி ஓகேவா? ஸ்டோன்ஸ்க்கு வந்து அவ்வளோவா அக்ரெசிவா விளாட மாட்டான் ஸ்டோன்ஸ். விச் இஸ் எப்பவுமே அவன் அக்ரெசிவா விளாட மாட்டான். வர்றத நீட்டான டிஃபெண்டர் மாதிரி. அவனா அந்த டைம்ல விளாட விட்டுருக்க கூடாது. வேற யாராவது உள்ள இறக்கிருக்கணும். அவனோட பிளேஸுக்கு வேற யாரையாவது இறக்கிருக்கணும். நான் என்ன சொல்றேன்னா ஸ்டோன்ஸ் இறக்கிருக்கவே கூடாது. டான் பர்ன் தான் வந்து அதுதான் பிளேயிங் லெவன்லயே இருந்திருக்கணும். பிளேயிங் யாரு? லெவன்லயே பர்ன் தான் இருந்திருக்கணும். நான் ரைட் பேர்ன் லேட்டா தானே இருக்கனா. ஆ பர்ன் ரொம்ப லேட்டா இன்னொன்னு ரைஸ ம். தூக்கிருக்கவே கூடாது வெளியில. ரைஸ் ரைஸ் சூப்பரா டிஃபெண்ட் பண்ணுவான். ரைஸ தூக்கிருக்கவே கூடாது. ரைஸ தூக்காம இருந்தான்னா மேபி வின் பண்ணிருக்க கூட செஞ்சிருக்கலாம். ஏன்னா மிட்ஃபீல்ட் வந்து அவனுக்கு மிட்ல தான் விளையாண்டுட்டே இருந்தான். என்சோ வந்து ரைஸ் மார்க் பண்ணிருப்பான். கார்டனை தூக்குனதெல்லாம் ஓகே தான். கார்டனை தூக்குற ஓகே. தூக்கிருக்க கூடாது. பட் ஓகே ஃபைன். நீ லீட்ல இருக்கிற ஒரு மாதிரியான டிஃபெண்ட் பண்ண போற ட்விச்சர்ல எனக்கு அதான் பயம். லீட்ல இருக்கும்போது கார்டனை தூக்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு இவன் 5 டிஃபென்ஸ் இறக்க போறான். பார்க்கலாம். இவன் வந்து அந்த சிட்டி UCL தான் ட்ரை பண்றான். கைய வச்சா ம். விழுந்துட்டு 3 நிமிஷம் படுத்துருவானுங்க. சிட்டில யார் இல்ல? சிட்டில யார் இல்ல? சிட்டில யார் இல்ல? கெவின் டி பிரைன். கோட் இல்ல. கோட் இல்ல. கோட் இருந்தாராங்க. கோட் இல்ல ப்ரோ. கோட் அர்ஜென்டினால யார் இருக்கா? காடு அர்ஜென்டினால யார் இருக்கா? காடு கோட் கோட் இருக்காரு. காடு கோட் என்ன பண்ணுவாரு? இந்த கோட் வந்து இந்த அப்படியே பப்பட் மாஸ்டரா அப்படியே வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. இஜிப்ட் மேட்ச்லயும் சரி இந்த மேட்ச்லயும் சரி கடைசியில ரைட் விங்ல விளையாட ஆரம்பிச்சாலும் மெஸ்ஸி ஒரு தனி பிரீடு மாதிரி விளையாடுறான். அதுதான் மேட்ச் ஃபுல்லா கிரியேட்டிவிட்டி. அதான் எம்பாப்பேட்ட லேக் ஆகுதுங்கிறேன். எம்பாப்பேக்கு ஒரு பொசிஷன்ல அவனை லாக் பண்றாங்க தெரிஞ்சோடனே அவன் யோசிக்கணும் அடுத்த பொசிஷன் நான் மாறணும். இல்லைன்னா நான் வேற ஏதாவது மாத்தி விடணும். நான் இன்னொரு பொசிஷன்ல வந்து ஒருத்தன் இங்க ஆடணும். மெஸ்ஸிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கான். ஃபுல்லா ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கான். அவனை ஃபுல்லா அடைக்கிறாங்கும் போது தெரிஞ்சிச்சு. நான் ரைட் விங்ல பின்னாடி போயிடுறேன். ரைட் விங் முன்னாடி கூட இல்ல. ரைட் மிட் பேக்ல அங்க போய் கிராஸ் போட்டுட்டே இருக்கேன். எவனா ஹெட் பண்ணு. அதுதான் ஏதாவது ஒரு கிக் ஆகும். சூப்பரா எக்ஸிக்யூட் ஆச்சு. பண்றான். அவன் நினைக்கிறத எக்ஸிக்யூட் பண்றான். அதுதான் காடுக்கும் டாலுக்கும் கோட் டிஃபரன்ஸ். இல்ல கிராஸ் மட்டும் இல்ல. கிளீனா உள்ள வரான். சில சமயம் டக்குன்னு சைடுல பாஸ் போடுறான். யாரு ஃப்ரீயா இருக்காங்க, யார்கிட்ட போட்டா உள்ள போகுங்கிறது அவனுக்கு தெரியுது. அதே சமயம் அர்ஜென்டினால எல்லாருமே அப்படிதான் விளையாடுறாங்க. நாட் ஓன்லி மெஸ்ஸி. நான் அல்வாரஸை பாக்குறேன், லெஃப்ட்ல ஆரம்பிச்சான், கடைசி பார்த்தா ரைட்ல வந்து நின்றுட்டு இருக்கான். ஏன் அங்க நிக்கிறான் அப்படின்னா லெஃப்ட்ல ஆள் இருக்கு, ரைட்லனா அவன் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு, ரைட்ல ஒரு டிஃபெண்டர் அப்படியே உள்ள தூக்கிட்டு வரான். அந்த மாதிரி வந்து சில பேர் பண்ண மாட்டாங்க. சில போர்ச்சுகல் டீம்ல உள்ளவங்க பண்ண மாட்டேங்காங்க, இங்கிலாந்துல உள்ளவங்க பண்ணல, பிரான்ஸ் சிம்பாப்வே பண்ணல. இந்த பேருக்கு வந்து கோல் போஸ்ட் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். பால் வந்துச்சா உள்ள அடிக்கணும், இல்ல பாயிண்ட் இன்னொன்னு டேபிள்ல ஸ்கோர் போர்ட்ல நம்ம பேர் வரணும்னு நினைப்பாங்க. அப்படிங்க நினைக்கிறவங்க அதுதான் வரும். எல்லா இல்ல, வீடியோலயும் நான் ரொனால்டோ ட்ரோல் பண்ணா எப்படி ப்ரோ? ஏதாவது ஒரு வீடியோ ரொனால்டோட சொல்லிட்டாங்க, அது இம்பாப்பையா கூட இருக்கலாம். எல்லாரும் நான் பிரான்ஸ்ல நான் சொன்னது வந்து ப்ரூனோ ப்ரோ. அண்ணன் எங்க நான் சொன்னேன்? அண்ணன் நான் சொல்லுவேனா? போர்ச்சுகல் ப்ரூனோ சொன்னேன் ப்ரோ. அண்ணன் வந்து யாராவது சொல்ல முடியுமா? அண்ணன் வந்து எடிட் பண்ணி இப்படி போட்டுறணும். அண்ணன் வந்து மேல இருக்கிற மாதிரி. அண்ணன் அங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க. அண்ணனே எடிட் பண்ணா. அண்ணன் வந்து யாருமே பேசக்கூடாது. அண்ணன் வந்து கோட். ஓகேவா? ஸ்பெஷல் மென்ஷன் ஜூட் பெல்லிங்கம். கோட்டுட்ட வம்புழுத்தான். இல்ல பாக்கும்போதே காண்டாச்சு. வம்புழுத்தான் அதெல்லாம் சரி. பெல்லிங்கம் ஆனா சூப்பரா விளையாண்டான். அதெல்லாம் டினே பண்ண முடியாது. தரமான மேட்ச். அவன் தான் ஃபுல்லாவே வந்து பாக்ஸ் டு பாக்ஸ் மிட்ஃபீல்டர். ஒரு ஆளா என்னலாம் பண்ண முடியுமோ அது ஓகேங்க. அவனோட டாக்டிக்ஸா கூட இருக்கலாம். ஏன்னா லிவர்பூல் மேட்ச்ல வந்து இப்படிதான் ஆண்டி ராபர்ட்சன் பண்ணான். மெஸ்ஸியை வம்புழுதுகிட்டே இருப்பான், அவனை ஃபுல்லா கண்ட்ரோல்லே வச்சிருப்பான். அதே மாதிரி இவனும் ட்ரை பண்ணான்னு நினைக்கிறேன். இல்ல பெல்லிங்கம்க்கு அந்த மைண்ட் செட்டே கிடையாது. பெல்லிங்கம்
மேட்ச் பாத்துடல ஸ்டார்டிங் எடுத்தோடனே இந்த சிமியோன் நான் சொல்றேன் பிளேயிங் லெவன் வந்தோடனே சொல்றேன் இவன் வேற வந்திருக்கானா இவன் ஒரு மாதிரி பவுல் வச்சுக்கிட்டே இருப்பான் கேவி ஸ்டைல் ஆஃப் பிளே தான் அவன் பவுல் வச்சுக்கிட்டே இருப்பான் நினைச்ச மாதிரி வச்சுட்டே இருந்தான் அப்படி பண்ணோடனே தெரிஞ்சிருச்சு மேட்ச் வந்து ஒரு மாதிரி ஃபவுலா தான் போகுது வெலிங்கம் அடிச்சுக்கிட்டே இருந்தானுங்க வெலிங்கம் எத்தனை வாட்டி அடிச்சானுங்க ஒரு கட்டத்துல அவன் லூஸ் ஆகிதான் நானும் அடிச்சாதான் இங்க சர்வ் ஆக முடியும் போல நானும் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு யார் மெஸ்ஸி அவன் எவனையுமே பார்க்காம அடிச்சிட்டு இருந்தான். 2 பேரு பெல்லிங்கமையும் அடிச்சானுங்க, ஆண்டர்சனையும் அடிச்சானுங்க. ஆண்டர்சன் எல்லாம் பாவமா இருந்துச்சு எனக்கு. ஆண்டர்சன் ஏன் திரும்ப அடிச்சாங்க? ஆண்டர்சனை வந்து மெஸ்ஸி மாறுச்சு சரியா? மெஸ்ஸி மார்க் ஆண்டர்சன் வந்து மெஸ்ஸிய ஃபவுல் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டர்சனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. தொடக்கத்துல இருந்தே அடி வாங்கினான் ஆண்டர்சன் தான். ஏன்னா அவன் மெஸ்ஸி பக்கத்துல நின்று இருக்காங்களே அப்போ ஒண்ணு ஆண்டர்சன் காலை உடைக்கணும். அதுக்கப்புறம் ஆண்டர்சன் ஒரு எல்லோ வாங்கினான் தெரியுமா? மெஸ்ஸி அடிச்சு அந்த எல்லோ வாங்கினதுக்கு அப்புறம் சரி இப்போ இவன் எல்லோ வாங்கிட்டான் இவன் ரெட்டு வாங்க வைக்கணும்னு சொல்லிட்டு வேறனே அவனும் வம்பிழுத்துட்டு இருந்தாங்க திரும்பியுமே. தரமான மேட்ச். நல்லா யோசிக்கிறாங்க. இல்ல அது வரைக்கும் எவ்வளவோ ஃபவுல் ஓகேவா? அது வரைக்கும் சண்டை நடந்துச்சானா பெருசா அடிப்படி சண்டை அளவுக்கு ஒரு கூட்டம் வரல. மெஸ்ஸிய எப்போ ஃபவுல் வச்சானுங்களோ எப்போ 40th மினிட்டா என்னமோ அந்த கூட்டம் அப்படியே கூட்டினானுங்க. அதுவும் எனக்குலாம் அந்த எக்ஸ்பெக்டே பண்ணல இப்படி எல்லாம் விளையாடுவானுங்கன்னு. அந்த ஒரு டீமா அடிக்கணும் அப்படின்னு விளையாடுறதுலாம். இது ப்ரோ ஃபைனல்ஸ் பேசுறதுக்கு பார்சிலோனா ஜெர்சி போட்டு